வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 35வது மேட்ச் டிசிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இடையில் நடக்குது, அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில். ஸோ எலெக்ஷன்னால் இங்கே கொஞ்சம் மேட்சஸ் நடக்காமல் இருந்தது. இப்போ திரும்ப ஃபஸ்ட்டு மேட்சாக இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது, நடத்துகிறாங்க. ஸோ இங்கே எப்படி இது வரைக்கும் டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஐபிஎல் மேட்சஸ் மாதிரியான மேட்சஸ்கள், அதோட ரிசல்ட்டும் ப்ளஸ் நேற்று நடந்த மேட்சஸில் என்ன மாதிரிலாம் கிரெடிட்டை பொறுத்து எப்படியெல்லாம் இன்றைக்கி மேட்ச்சுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸ் மொத்தமாக 84 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 38 முறையும், பேட்டிங் செகண்டு 46 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவல், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி பேட்டிங் ட்ராக் கொடுக்கும்போது ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். டாஸ் கொஞ்சம் ஃபேவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் எடுக்கிற முடிவை பொறுத்து எந்த ஃபஸ்ட் பேட்டிங்க்கு சாதகமாக செகண்டுக்கு சாதகமாங்கிறத நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஆவரேஜாக இங்கே 167 அப்படிங்கிற ஸ்கோர் பதிவாயிருக்கு இது வரைக்கும் நடந்த மேட்சஸில். ஸோ இது இந்த கிரவுண்டில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ச். கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு ஸ்கோர் வர ஒரு சான்சஸ் இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்தது ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 150 பிலோவாக 22 டைமும், 150லேருந்து 69 வரைக்கும் 23 டைமும், 170லேருந்து 89 வரைக்கும் 22 டைமும், 190 எபோவாக 17 முறையும் இங்கே ஸ்கோர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எல்லா ப்ராசஸ்லையும் இங்கே ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராக்கை இங்கே கம்மியாக தான் வரும், அதிகமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆன் டைம் ட்ராக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து டீமை மேக் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக எதிர்பார்க்குறோம். 170 அப்படிங்கிறது இன்னொரு 10 ஆர் 20 ரன்ஸ் எபோவாக வர வாய்ப்பு இருக்கலாம். பட் ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட் ஸ்ட்ரென்த்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி டீம் மேக் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகே, கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிளேயர்ஸை பார்த்துக்குவோம். லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்சஸ் நடந்த வித்தியாசத்தையும் நம்ம கால்குலேட் எடுத்து இன்றைக்கி எவ்வளோ வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ குல்தீப் யாதவ் இந்த சைடு 3 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச் 2 மேட்ச் எப்போவுமே ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 9 கிரெடிட்டில் 3 பிளேயர் இருந்தாங்க, ராகுல் மட்டும் உள்ளே வந்திருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் எடுத்திருந்தீங்கன்னா 3 பிளேயர் அப்படியே உள்ளே வந்திருந்தாங்க. ரோஹித், சூரியகுமார் யாதவ், பும்ரா 3 பிளேயர் அப்படியே உள்ளே வந்திருந்தாங்க. இதனால் நோட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிற டீம் பக்கம் இருந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் வர்றதோ அல்லது ஸ்னாரியோ எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வீடியோவிலே கொடுத்துருந்தோம், ஒரே ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்திருந்தது. ராகுல் மட்டுமே ட்ரீம் டீம் என்டர் ஆகியிருந்தார். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் 3 பேரும் இப்போ கம்மியாக ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிறது. இப்போ 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 2 பிளேயர் கம்பல்சரி வரணும். ஸோ அது கன்ஃபார்மாக பிக் பண்ணிக்கலாம் 2 பிளேயரை. இன்னொரு பிளேயரை எச்சா வர்றதுக்கான ஒரு சிறிய வாய்ப்பும் இருக்குது. 3 பிளேயராக உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இன் அண்ட் அவுட் மாதிரி அந்த மாதிரி தான் இந்த 9 கிரெடிட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எல்லாருமே ஹை பிக் பிளேயர் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதில் இருந்து நீங்கள் எடுக்கிறது உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ட்ராப் பண்ணலாங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் இப்போது ஒரு கணக்கில் சொல்ல போனால் எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆகுதுன்னா 2 பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்கும். எஸ்ஆர்ஹெச் வின் ஆனால் மட்டும்தான் 3 பிளேயருக்கு போகணும். அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் பக்கமே 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் போகலாம். குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணி இந்த 2 வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். ஓகேங்களா, இப்போ 3 ப்ராசஸாக பிரிச்சுக்கலாம். குல்தீப் யாதவ், அதாவது டெல்லி ஜெயிக்குதுன்னா குல்தீப் யாதவ் மஸ்ட்டு உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒரே ஒரு பிளேயர் தான் எஸ்ஆர்ஹெச்சில் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எஸ்ஆர்ஹெச் சார்ந்த 2 பிளேயர் உள்ளே வரலாம், அல்லது 3 பிளேயர் குல்தீப் யாதவோட சேர்த்து அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், வார்னர் இல்லை, வந்தால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அக்சர் பட்டேல், எய்டன் மகரம். ஸோ ஒரு 3 பிளேயர் இருக்காங்க.
நீங்கள் அங்கே 2 பிளேயர்னு எடுக்கும்போது இங்கேயும் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதாவது 9 கிரெடிட்டில் அங்கே 3 பிளேயர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே கம்பல்சரி ஒரே ஒரு பிளேயர் தான் வர்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரீசெண்ட் டேஸில் பிக்கிங் பேஸில் நம்ம சொல்லும்போது அந்த சில விஷயங்கள் சொல்லலாம். சரிங்களா, பார்த்துக்குங்க. இதில் 1 or 2 அப்படிங்கிறது தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்கே எப்படி எடுக்கிறீங்களோ அந்த புரிதலை இங்கே கொண்டு வர பார்க்கணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அடுத்தது லீஸ்ட் கிரெடிட் பிளேயர் லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 6 and 5 7 கிரெடிட்டில் எந்த பிளேயருமே வரல. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் இந்த மேட்ச் கம்பல்சரி ஒரு பிளேயராவது இன் ஆவாங்க, அதையும் எடுத்துக்கங்க. 7 கிரெடிட். சரிங்களா. அப்புறம் லோ கிரெடிட்டில் லாஸ்ட் மேட்ச் 3 பிளேயரில் ஒரு பிளேயர். ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு ஒரு 2 பிளேயர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். அபிஷேக் போரல், அதாவது 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜேப்ராசர் மெக்கர், அப்துல் சமாத், கே நிதேஷ் ரெட்டி, எஸ் குமார், மைன்க் மார்க்கண்டே, 6 பிளேயர் இருக்காங்க. 2 பிளேயர் கம்பல்சரி உள்ளே வர வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மஸ்ட்டாக இங்கே 2 பிளேயரை யூஸ் பண்ண பார்க்கணும். மார்க்கண்டே இன்ஃபேக்ட் செவ்வாய் இருக்கார். ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா லெவலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 5 பேரில் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். இல்லை எப்பவும் போல் வழக்கம் போல் இன்ஃபேக்ட் சப்பாவே இருந்துச்சுன்னா அவரையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பெஸ்ட்டு பிக் அப்படின்னா ரென்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுனால நிதேஷ் ரெட்டி கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி இருந்தால் அவரையும் யோசிக்கலாம். ஜெயபிரசர் மெக்கருக்கையும் யோசித்து பார்க்கலாம். சரிங்களா, இந்த 2 பிளேயர்ஸ் வாய்ப்பு இருக்கும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் டெல்லியில் ஓரளவுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல இங்கே இந்த டீம் மட்டுமே 2 ஸ்பின்னர், எஸ் அகமது, மைன்க் மார்க்கண்டே 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு பிளேயரை யோசித்து பார்க்கலாம். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல அபிஷேக் போரல் 1 டவுன் பிளேயராக போன மேட்ச் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நீடிக்கும் பட்சத்தில் அபிஷேக் போரல். ஸோ இவங்க எல்லாமே கன்சிடரபிள் தான். ஸோ மேட்சஸ் பிச் ரிப்போர்ட் மேட்ச் எப்படி மூவ் ஆகும் இதை பொறுத்து இங்கே வந்து ஒரு 2 பிளேயர் மினிமம் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்துக்கலாம். ஸோ மிடில் கேட்டகரி கம்பல்சரி ரொட்டேட் தான். 7 கிரெடிட் இன்டிமேட் பண்ணிட்டோம். கம்பல்சரி ஒரு பிளேயராவது வர வாய்ப்பு இருக்கும். மொத்தம் 4 பிளேயர் இருக்காங்க. எந்தெந்த பிளேயர் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி அங்கேருந்து பிளேயரை ஃபிட் பண்ண பாருங்கள். மிஸ் பண்ண வேண்டாம். கம்பல்சரி பிளேயர் வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட 1 2 3 4 கிரெடிட் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற 2 கிரெடிட் மட்டும் ரொட்டேஷன் பேஸில் உள்ளே கொண்டு வர பாருங்கள். ஓகே, பர்சன்டேஜ் 75 எபோ அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த இடத்துல அக்சர் பட்டேல் ஆன் டைமில் நோட் பண்ணிக்கங்க. 75 பிலோ அப்படிங்கிற மாதிரி மாறுறக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஸ்டப்ஸ் அதிகமாகவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. 75 எபோவில் மொத்தமாக 7 பிளேயர் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருந்ததுன்னா 6 பிளேயர் ஹை பிக்லேயும் 5 பிளேயர் லோ பிக்லேயும் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மேட்சாக 4 பிளேயர் தான் ஹை பிக்கில் வந்திருந்தாங்க, 7 பிளேயர் லோ பிக்கில் வந்திருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயம் நடந்த போதே அதுக்கு அடுத்த மேட்ச் ஹை பிக்கில் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வீடியோ போடலை. அதே மாதிரி அதுக்கடுத்த மேட்சும் இப்போது நார்மலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கும் ஒரு 5லிருந்து 6 பிளேயர் வரைக்கும் லோ பிக் பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 6:5 அல்லது 5:6 அப்படிங்கிற ரேஷியோ உட்கார வாய்ப்பு இருக்கும். அதாவது டீம் ரேஷியோ கிடையாது, ஹை பிக் லோ பிக் அப்படிங்கிறதுல 50 எபோவில் 5 அல்லது 6 பிளேயர், 50 பிலோவில் 5 அல்லது 6 பிளேயர். ஸோ இந்த 2 வகைப்பு தான் இன்றைக்கி வாய்ப்பு இருக்கும். மேபி இந்த மேட்ச் 7 லோ பிக் பிளேயர் வந்தால் ஸோ அடுத்த மேட்ச் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 மேட்ச் தொடர்ற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த கால்குலேட்டையும் இதுக்குள்ளே வச்சு பார்க்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக இது ஃபிட் பண்ண முடியும். இதில் 7 பிளேயர் இருக்காங்க. அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல 4 பிளேயர், கிட்டத்தட்ட ஒரு டீம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும்போது 6 பிளேயர் 5 பிளேயர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ ஆன் டைம்லையும் செக் பண்ணி கொஞ்சம் பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஹை பிக் பிளேயர் ரிமூவ் ஆகி புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது அவர் ஹை பிக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து நீங்கள் 5ஓட குறைச்சிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் 6 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா. ஓகே, இதில் இந்த 7 பிளேயரில் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது 4 பிளேயர் அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஒரு வேளை டிசி வின் பண்ணுதுன்னா ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல் அப்படியே கூட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த 5 பிளேயரில் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இவங்க தான் வின் பண்ண போகிறாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற பட்சத்தில் 3 பிளேயர் எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தும் ஒரே ஒரு பிளேயரை டிசியில் இருந்தும் ட்ரை பண்ணலாம்.
ஸோ அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஸ்டப்ஸு, பிருத்விஷா, கலீல் அகமது, குல்தீப் யாதவ். ஸோ இந்த 4 பிளேயர் 4 பேருமே டிசி பக்கம் இருக்காங்க. ஸோ மினிமம் 2 பிளேயருக்காவது கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம அதில் 4 பிளேயர் சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது கண்டிப்பாக ஃபிட் பண்ணிக்கங்க. ஸோ இது கிரெடிட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, குல்தீப் யாதவ் அந்த இடத்துல எப்படி காட்டியிருந்தோம் அப்படின்ட்டு சிங்கிளாக. ஸோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்போ எந்த பிளேயரை மிஸ் பண்ணிக்கலாம், எந்த பிளேயரை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. மொத்தமாக 6 பிளேயர் கவர் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது 25 to 50 அப்படிங்கிற இடத்துல ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஜேப்ரசர் மெக்கர், முகேஷ் குமார், இசாந்த் சர்மா 3 பிளேயர் இருக்காங்க. 1 or 2 அப்படிங்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நீங்கள் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராக டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, டிசிக்கு ஃபேவர்னால் 2 பிளேயர் கூட ட்ரை பண்ணலாம், சின்ன சான்சஸ் இருக்குது. அடுத்து 0 to 25 அப்படிங்கிற இடத்துல அப்துல் சமாத், சாய் ஹோப், அபிஷேக் போரல். ஸோ எப்போவுமே நம்ம இதையும் சேர்த்து தான் எடுத்திருப்போம். இன்ஃபேக்ட் அப்பையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம். ஸோ அப்படி எடுத்தால் தான் ஓரளவுக்கு நம்ம சரியாக ஃபிட் பண்ண முடியும். சரிங்களா, அந்த டைமில் சேஞ்சஸ் இருந்தால் கூட இந்த பிளேயரை நீங்கள் ஃபிட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் எடுக்க முடியும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மொத்தமாக 10 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 3, மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா, மினிமம் 3, மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இங்கே மெயினாக சொல்ல வேண்டியது எஸ்ஆர்ஹெச்சோட சைடு பவுலர்ஸில் எல்லோரும் லூப்பிக்காக இருக்கும் பட்சத்து ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸில் இருந்து அதுலேயும் மார்க்கண்டேவும் லெவலில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் 2 பவுலர் கன்ஃபார்மாக உள்ள வர வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில். ஒருவேளை செகண்ட் பவுலிங்னால் ஏதாவது ஒரு பவுலர் மட்டும் ட்ரை பண்ணுறதும் ஓகேவாக இருக்கும். டிசிக்கு ஃபேவராக அப்படிங்கிற மாதிரி பண்ணும் இடத்துல ஒரு பவுலரோட நிப்பாட்டலாம். பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணும்போது 2 பிளேயர் எடுக்கணும். அதுவும் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா கம்பல்சரி இங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பேட்டிங் ட்ராக்கை கொடுக்க வாய்ப்பு இருந்தால் கூட ஹைபிக் பவுலர் கட் ஆகிட்டு கூட இதிலிருந்து ஒரு 2 பவுலர் அப்படிங்கிற மாதிரி உள்ள வர வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா, ஸோ இது அமைப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் லாங்காக செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து. ஸோ அதில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே திரும்பவும் அப்படியே தான் நடக்குது. ஒரு 7-8 மேட்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு கேட்டகரியில் குறைவான பிளேயர்ஸ் இருக்கிறதுல அப்படியே பிளேயர்ஸ் வர்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போது பேட்டிங் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 2 பேர் இருக்காங்கன்னா அப்படியே 2 பேர் வர்றது. கீப்பிங் கேட்டகரியில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா மற்ற கீப்பிங்கில் 3, பேட்டிங்கில் எல்லாம் 5 பேர் 6 பேர் அதே மாதிரி மற்ற கேட்டகரியில் இருப்பாங்க. அந்த குறைவாக இருக்கிற கேட்டகரியில் அப்படியே பிளேயர்ஸ் வருது. ஸோ அதுதான் நேற்றும் நடந்திருந்தது. 4 பிளேயர் ஆல்ரவுண்டர்லேயும் 4 பிளேயர் கீப்பர்லேயும் இருந்தாங்க, அப்படியே உள்ள வந்தாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக மாறி மாறி அப்பப்போ நடக்கும். ஸோ அது எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறத மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் அப்படியே வைக்கலாம். டீம் மேக்கிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் 2 சினேரியோ தான் பேட்டர்ன் அமைக்கிறதுக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன விஷயம் ஒன்று. இன்னொன்று 5 பிளேயருக்கு மேலே ஒரு கேட்டகரியில் வர்றது. இந்த 2 தான். இந்த 2 எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து டீமை நீங்கள் பெட்டராக அமைக்க முடியும். இதுதான் நம்ம குரூப்பில் கூட டீச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அங்கே கொஞ்சம் விளக்கமாக கொடுப்போம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம டாப் கேப்டன் டாப் விசி இருக்கிற கேட்டகரி பார்த்துடலாம். டாப் கேப்டனாக ட்ரேவிஸ் ஹெட்டும் டாப் விசியாக ஹென்ரிக் கிளாசனும் இருக்காங்க. ஸோ பேட்டிங்லேயும் விக்கெட் கீப்பிங்லேயும் கேப்டன் விசி இருக்குது. ஒரே இடத்துல இல்லை, லாஸ்ட் மேட்ச்சு கூட பேட்டிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம துபேவை பற்றி சொல்லியிருந்தோம், பிக்கார் நாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி, மிஸ் பண்ணி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். துபே உள்ளே வரலை. ஸோ இன்றைக்கி மேட்ச்சும் அதே மாதிரி ட்ரேவிஸ் ஹெட்டும் கிளாசனும் தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கேப்டன் வாய்ப்பு எங்கே இருக்கலாம்னா பவுலிங்க்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரே பவுலர் மட்டும் விக்கெட் எடுக்கிறது, ரன்ஸ் வந்தால் கூட அதை தாண்டி நீங்கள் பேட்டிங் ஆல்ரவுண்டர் இந்த இடத்துல கேப்டன்சி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக்காக எடுக்கிறது. இதை தாண்டி இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். அது நீங்கள் கிரெடிட் பர்சன்டேஜ் இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ப்ரெடிக்ட் பண்ணும்போது பேட்டிங்கை சார்ந்தும் பவுலிங்கை சார்ந்தும் அல்லது ஆல்ரவுண்டர் சார்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் உங்களுக்கு யோசிக்கணும், ரன்ஸ் பேஸில் யார் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, அல்லது ட்ராக் வந்து உங்களுக்கு பவுலிங் ட்ராக்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.